வணக்கம். தங்கத்தில் முதலீடு செய்வது நல்லதா? இப்போதைக்கு செய்யலாமா? இல்லை எது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது குறித்து நம்ம ஒன் பை ஒன்னா பதிவுகளில் விவரமா பார்ப்போம். உங்கள் இலக்கு என்ன என்பதுதான் இதுல முக்கியம். செல்வ பாதுகாப்புக்கா, இல்லை தொடர் வருமானமா, அதிக வளர்ச்சியா? அதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அதை பொறுத்து தேர்வு மாறும். சரி, நேரடி தங்க முதலீடு கோல்டு ஒரு உதாரணம். கோல்டு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்றோம். அது எதுக்கு நல்லது? பணவீக்கத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு. தங்கத்தில் முதலீடு என்பது நீங்க பிசிக்கலா வேணாலும் சரி, அது உங்க சொந்த உபயோகத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். அல்லது டிஜிட்டல்ல ஈக்விட்டி ட்ரேடட் ஃபண்ட் மாதிரி வாங்கினீங்கன்னா அது ஒரு பேசிவ் இன்கமுக்கான வழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா தங்கம் விலை ஏற ஏற இது ஏறுவதற்கான வாய்ப்புகள், இறங்கினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கும். அதனால பிளக்சுவேஷன் இருக்கும். இப்போ இது பணவீக்கத்திலிருந்து பாதுகாப்புன்னு சொல்லிட்டோம். சந்தை வீழ்ச்சியில் ஒரு பாதுகாப்பு சொத்து. இப்போ ஈக்விட்டியில் பண்ணியிருக்கீங்க, இல்லை வேற ஏதாவது கமாடிட்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது ஒரு ஹெட்ஜிங் ஃபண்டாக வச்சுக்கலாம். நீண்ட காலத்தில் சேமிப்பு மதிப்பு சற்று குறைபாடு தான். பொதுவாகவே தொடர் வருமானம் வராது, டிவிடெண்ட் கிடையாது, விலை உயர்ந்தால் மட்டுமே தான் லாபம் பார்க்கலாம். சரி, இதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் தங்கம் சார்ந்த பங்குகள், கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். உதாரணம், நம்ம டைட்டன் கம்பெனி, தங்கமயில், இது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? அது ஓரளவுக்கு இந்த ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி தங்கம் விலை ஏறினா ஏறும், இறங்கினா இறங்கும். பட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அதில் அந்த நிறுவன பங்குகள் நல்ல ஃபண்டமெண்டலி ஓரியன்டாக இருக்கணுங்கிறத நீங்கள் அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். நான் இதில் எந்த ஸ்டாக்கையும் பரிந்துரை செய்யலை. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். எந்த முதலீடாக இருந்தாலும் எந்த வர்த்தகமாக இருந்தாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு நீங்கள் பண்ணுவது என்பது ஆரோக்கியம். இந்த தங்க விலை மட்டும் இல்லாமல் இந்த டைட்டன் மற்றும் தங்கமயில் இது மாதிரி கோல்டு கம்பெனியெல்லாம் வணிக வளர்ச்சி, விற்பனை, லாபம் ஆகியவற்றாலும் இது மேல் நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கத்தை விட அதிக வளர்ச்சி வாய்ப்புக்கு. இதில் ரிஸ்க்கும் இருக்கு. பங்கு சந்தைக்கினுடைய ஏற்ற இறக்கங்கள், ப்ராஃபிட் புக்கிங், இது தகுந்த மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு. ரைட். அடுத்தது தங்க கடன் நிறுவனங்கள், கோல்டு லோன் கம்பெனிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் முத்தூட் ஃபைனான்ஸு, மணப்புரம் ஃபைனான்ஸு, இது மாதிரி தங்கத்தை அடமானம் வச்சுட்டு கொடுக்குற கம்பெனிலாம் இருக்கு. அதுலேயும் நீங்கள் உங்களுடைய முதலீட்டை செய்வதற்கான ஒரு இடம் இருக்கு. இதில் என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி வருவாய் அடிப்படையான தொழில். சில நிறுவனங்கள் டிவிடெண்டும் தரலாம். இதில் குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ விதிமுறைகள் அப்பப்போ மாறுறது, அந்த மாதிரி வட்டி சூழல், போட்டி பாதிக்கும். தொடர் வருமானம் வேண்டும்னா எனது பார்வையில் முன்னுரிமை ETF, SIP பார் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், தரமான டிவிடெண்ட் பங்குகள், கோல்டன் லோன் ஸ்டாக்ஸ் வரமுடன் கோல்டு சொத்து பாதுகாப்புக்கு மட்டும். இதுக்கு தம்பு ரூல் என்னன்னா உங்க மொத்த முதலீட்டுல 5 to 15% மட்டுமே தங்கம் போதுமானது. முழுவதும் தங்கத்துல போய் பணத்தை முடக்கிடாதீங்க. மாதாந்திர வருமான இலக்கு என்றால் ஈக்விட்டி பிளஸ் ETF பிளஸ் டிவிடெண்ட் ஸ்டாக் சேர்த்து பார்க்கலாம். சரி, நீங்கள் எஸ்ஐபியில் பண்ணணும்னா மாதம் எப்படி முதலீடு செய்கிறது, எத்தனை வருடம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஒரு சின்ன என்னுடைய அறிவு கட்டி வகையில் என்னுடைய புரிதலில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இந்த விவரங்களை நான் கொடுக்குறேன். இடிஎஃப்பில் எஸ்ஐபி செய்வது வர்சஸ் நேரடியாக ஸ்டாக்கில் எஸ்ஐபி செய்வதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டிலும் மாதம் மாதம் ஒரு தொகையை முதலீடு செய்யலாம். ஆனால் ரிஸ்க்கு, வருமானம், நிர்வாகம் வித்தியாசப்படும். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் எஸ்ஐபி, ஸ்டாக் எஸ்ஐபி, ரெண்டு கேட்டகரி. இதில் எதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல பங்குகள் சேர்ந்த ஒரு பேஸ்கெட்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு 5 செக்டாரில் 5 கம்பெனி எடுத்துக்கோங்க, டிவிடெண்ட் ஈல்டட் கம்பெனியாக. அதை அந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு வாங்கி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வாட்ச் பண்ணுறதுக்கு சௌகரியம். எந்த ஒரு தனிப்பட்ட பங்கை விற்கிறதுனாலும் அதில் போய் நீங்கள் விற்றுக்கலாம். அல்லது உங்கள் லாபத்தை மட்டும் விற்று எடுக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். அது மாதிரி பேஸ்கெட் மெத்தடில் நீங்கள் பண்ணிடுங்க. ஒரு குறிப்பிட்ட பங்கில் போடுறதுங்கிறது ரிஸ்க்கு. அது மார்க்கெட்டினுடைய பாசிட்டிவ் நியூஸ், நெகட்டிவ் இம்பேக்ட் தகுந்த மாதிரி ஏறும் இறங்கும், உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கும். இந்த மாதிரியான விஷயத்துல போய் பங்குல முதலீடு செய்யாதீங்க. சரி, எதுல ரிஸ்க் குறைவுன்னா டைவர்சிஃபைடுல பண்றது நல்லது. அப்போ மிதமான வாய்ப்பு, நிலையான அல்லது குறையலாம்
ரிட்டர்ன் வாய்ப்பு குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரே பங்கில் போட்டிங்கன்னா. தொடக்க நிலை முதலீட்டாளர்கள் நல்லது, அவங்களுக்கு இது நல்லது. எதா இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் தேவை. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு முடிவெடுங்க. அப்போ இது மாதிரி ஒரு பங்கில் போடும்போது அந்த நிறுவனம் மோசமானால் அதனுடைய தாக்கம் ஏற்படுத்தும். இதுதாங்க விஷயம். அடுத்தது இடிஎஃப் எஸ்ஐபி என்றால் என்ன? இடிஎஃப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நிப்பான் இந்தியா இடிஎஃப் நிப்டி 50 இருக்கு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் நிப்டி 50 இடிஎஃப் இருக்கு. நீங்கள் ஒரு 5000 எஸ்ஐபி பண்ணோம்னா அந்த இடிஎஃப் உள்ள பல நிறுவனங்களில் பகிர்ந்து முதலீடாகும். நன்மைகள் என்ன கேட்டீங்க? அது டைவர்சிஃபிகேஷன் மெத்தடு, குறைஞ்ச ரிஸ்க்கு, நீண்ட கால வெல்த் கிரியேஷன், குறைந்த செலவு. இதில் குறைன்னு பார்த்தீங்கன்னா இது மல்டி பேக்கர் ஸ்டாக்ஸ்ன்னு நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் வேகமாக போகுது பார்த்தீங்களா, அது மாதிரியான இந்த வளர்ச்சி இதில் குறைவு. ஸ்டாக் எஸ்ஐபினா என்ன? மாதம் மாதம் ஒரே பங்கில் வாங்குவது. உதாரணத்துக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு ஒரு 2 பங்கை வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இதில் 5000 மாதம் வாங்கினாலும் அந்த ஒரே நிறுவனத்தில் செய்கிறோம். நன்மைகள் சரியான பங்கு என்றால் பெரிய ரிட்டர்னுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இதில் டிவிடெண்ட்டுக்கு வாய்ப்பு உண்டு. இதில் நெகட்டிவ் இம்பேக்ட் என்னன்னா, தவறான பங்கு என்றால் நீண்ட காலத்தில் கொஞ்சம் ஃபண்டு லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிக கண்காணிப்பு தேவை. ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். 5000 மாதம் 10 வருஷம் இல்லது 5 வருஷம். இடிஎஃப் எஸ்ஐபி மெதுவாக ஆனால் நிறையாக வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, நிறைவான வளர்ச்சி. ஸ்டாக் எஸ்ஐபி உயரும் அல்லது கீழே போகும் வாய்ப்பு அதிகம். பொதுவான எளிய விதிமுறை என்னன்னா, தம் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய முதலீட்டால் 70 to 80% எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் எஸ்ஐபி பெஸ்ட். அனுபவம் இருக்கிறவங்க 20 to 30% நல்ல ஸ்டாக் எஸ்ஐபியில் பண்ணுங்க. இது மாதிரியான முதலீடை பிரித்து பண்ணினா ஆரோக்கியம். எப்பவுமே பாதுகாப்பான முதலீடு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸ்களை தெரிவிங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.